நெட்ஃப்ளிக்ஸ் டிசம்பர் 5 and 6 ஃப்ரீன்னு சொல்லியிருந்து இப்போ எங்களால் சைன்இன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்ல போகிறேன். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். நெட்ஃப்ளிக்ஸ் இதில் நான் எப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ரீ ஆக போதும் அப்படின்னு. அந்த வீடியோ போய் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 2 வீக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. அவங்க நினச்சது அதிகமான யூசர்ஸ் உள்ளே வந்ததால் அவங்க சர்வர் உட்காந்துருச்சு. ஸோ இதுதான் ஒர்க் ஆகலை. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு இன்வைட் மெயில் அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த இன்வைட் மெயிலிருந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இது வந்து டிசம்பர் 5 and 6 மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதே ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட் ஆஃபர் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல்சோ கொடுக்க போகிறாங்க. அதாவது டிசம்பர் 5 12 AM நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள போயிருந்தீங்கன்னா, அதாவது அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 செக்ஷன்ஸ் காமிச்சிருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்கள் டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா சர்வர் ஸ்லோ ஆனதால் உங்களுக்கு ஒரு இன்வைட் மெயில் கொடுப்பாங்க. அந்த மெயில் வச்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதே பிரச்சனை நானும் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நானும் மெயில் ஐடி சைன்இன் பண்ணிட்டேன். பட் எனக்கு உள்ள ப்ளே ஆகலை. என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது நெட்டு கரெக்டாக இருந்துச்சு. தென் மறுபடியும் நான் ரீட்ரை பண்ணி பார்த்தேன். பட் உள்ளக்க போய் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ரொம்ப பஃபராக ப்ளே ஆச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தா அவங்க சைடில் இருக்கிற சர்வர் டவுன் ஆயிடுச்சு. இதனால தான் நடந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஃப்ரீயாக கொடுத்தா நிறைய பேர் பார்க்கறதுக்காக இருக்காங்க அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மக்கள் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட் அடுத்த வாரமாச்சும் கண்டினியூ ஆக போது மறக்காம அவைல் பண்ணிக்கோங்க. ஆல்சோ எத்தனை பேருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள். எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ஒர்க் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.